மட்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் அல்ல, நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி என்பதை ஆணித்தரமா சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தளபதி வெற்றி கழகம். சென்னையிலே கூட்டத்தை கூட்டிட்டு வர சென்னை ஸ்டக் ஆயிடும். விழுப்புரம் மாவட்டத்தை விட விழுப்புரம் ஸ்டக் ஆயிடும். எங்களுக்கு தேவை கடல் போல இடம் வேணும். கொடியில பாத்தீங்கன்னா போர் யானையும் வாகை மலரும் இருக்கு, என்ன சொல்ல வருது? அதான் பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் படித்தது என்னென்னா, அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்க அப்படின்னா மன்னர்கள் போருக்கு போகும்பொழுது அந்த யானையோட தான் வந்து அப்போ உள்ள அந்த போர் புரியுறது வந்து யானை அப்படிங்கிறத வச்சு தான் போர் புரிஞ்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றவுடனே அந்த மன்னர்களுக்கு வந்து என்ன பண்ண யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாகைப்பூ வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்திருக்கு அந்த காலத்தில், மன்னர்கள் காலத்தில். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த வாகை மலரோடு இருக்கக்கூடிய அந்த பூ அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கொடியில் வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது தளபதி சொன்ன மாதிரி பொதுச் செயலாளரும் தளபதி அவர்களும் வந்து அறிவிப்பாங்க. அந்த வாகை என்பது வாகை என்றால் வெற்றி, யானையின் சின்னம் என்பது வெற்றி. தமிழகத்திலே முதல் போரிட்டு சென்ற அனைத்து மன்னர்களும் முதல் படையாக யானைப்படை. அதனால் எங்கள் தளபதி யானைப்படை வைத்திருக்கிறார். யானைப்படை என்றால் அனைவரும் அவருடைய யானைப்படை தளபதிகள். நாங்கள் எல்லாம் அவர் எங்களை சுமந்து நாங்கள் அவர் சுமந்து செல்லக்கூடிய வெற்றியின் சின்னம் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரை நாங்கள் சுமந்து செல்வதற்கு காத்து நிறுத்துகிறோம். அதேமாதிரி ஒரு மன்னன் வெற்றி பெற்று அவர் அரண்மனைக்கு திரும்பும் பொழுது வாகைப்பூவால் தான் சூடுவாங்க. வெற்றியின் சின்னம் வாகைப்பூ. அந்த வாகைப்பூ அவரை தமிழகத்தில் 2026 வெற்றி பெற வச்சுட்டு வாகைப்பூ மாலையை போட்டு நாங்கள் வரவேற்போம். தமிழக வெற்றி மக்கள் எல்லாரும் அவர் சேர்ந்து அரவணைச்சு வரவேற்போம். தமிழக மக்கள் எல்லாம் அவர் வரவேற்பாங்க. எல்லாரும் தளபதியாக வாக்கு கொடுங்க. நன்றி. வாகைங்கிறது வந்து வெற்றியாளர்களுக்கு சூட்டப்படுற மாலை. யானை வந்து போர்படையிலேயே முக்கியமான ஒரு இதாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து யானைப்படை தான் முக்கியமே. ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது வெற்றியாளருக்கு வந்து யார் வாகை சூடுவாங்கன்னா வெற்றியாளருக்கு தான் சூடுவாங்க. ஸோ இந்த யானைப்படையும் வெற்றியாளருக்கு சூடுற அந்த மலரும் வந்து ஒன்றா இருக்கனால அந்த வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்கிறதுக்கான உறுதியான ஒரு கொடி தான் இந்த கொடி. மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக போகுது. அது வாகை மலர்னா என்னங்கிறது அந்த காலத்தில் உள்ள அவங்க மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போது நம்ம தளபதி அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது இப்படி தான் அந்த காலத்து ராஜாக்கள் வெற்றி பெற்றோன்னா அந்த வாகைப்பூ சுடுறது அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக நாங்கள் எங்கள் கொடியில் அந்த லோகோ இடம்பெற்றிருக்கு. வாகை மலர் பார்த்திங்கன்னா அது ஒரு வெற்றி சொல்லுக்கான ஒரு அறிகுறி. அதுதான் அந்த வாகை மலரோட அம்சம். அதை முன்னிட்டு தான் தளபதி அதை வச்சுருக்காரு. யானை படம் இல்லாமல் வந்து போருக்கு போக முடியாதுங்கிற மாரி அதை முன்னிறுத்தி அதையும் வச்சுருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயமா நாங்கள் போருக்கு போகிற மாரி அதை ஒரு ஆயுதமாக எடுத்து செல்றோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ரெட்டு, இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியான கலர், எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. 2 யானை அப்படின்னா ஒரு படைக்கு வந்து 2 யானை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பலமான ஒன்று. அந்த வீரத்தை எங்களுக்கு காட்டுது. அந்த பாடலில் வர முதல் 2 காட்டு யானையை அழிச்சிட்டு இந்த 2 யானையை வந்து கொடியை தூக்கி வைக்கிது. அதில் தளபதி என்ன சொல்ல வர்றாரு, நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது சிம்பாலிக்காக நாங்கள் எங்களோட புரிதல் அது என்ன அப்படிங்கிறது வந்து மாநாட்டில் வந்து கொடியை பற்றி விவரமாக அதுக்கு உண்டான சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பான போர் வந்து அதாவது போர் யானைகள் வந்து உங்களுக்கே தெரியும் வந்து அது வந்து ஒரு தனி மனிதனோட ஒரு படைபலம். அதாவது வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த இவ்வளோ கழக தொண்டர்கள் இவங்க தான் என்னோட படைபலம் அப்படின்றத அண்ணன் வந்து அது மூலமாக வெளிப்படுத்துறாரு. வாகைன்றது வந்து வெற்றியை சூடுறதுக்கான 2026 எங்களோட இலக்கு. அதில் வந்து நாங்கள் வெற்றியை மட்டும்தான் சூடுவோம் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. போர் யானைங்கிறது தளபதியோட பலம் தான். இன்றைக்கி வந்து காசு கொடுத்தா கூடுற கூட்டம் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி அவர் கண்ணை காமிச்சாருன்னா இன்றைக்கி தமிழ்நாடு என்ன ஆகுன்ற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்றைக்கி சிம்பிளாக வராரு, சிம்பிளாக போயிட்டுருக்காரு. அவர் நினச்சா எப்படி வேணால் இப்போ என்ன ஆடம்பரம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவரோட சிம்பிளிசிட்டி தான். வாகை மலர்ன்ற பார்த்தா வெற்றி, எங்களோட தமிழக வெற்றி கழகம்ன்றதை நாங்கள் வெற்றின்றதெல்லாம் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். தளபதி முதல்வர் ஆவார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களோட மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம். எங்களோட ஒர்க்கை பார்த்து எங்களோட இதை பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு ஆட்சியில் அமர வைப்பாங்க. தளபதி முதல்வர் ஆவார். கோடி யானை வாகை மலர் வந்து வாகை மாலை சூடி கோடி யானை வந்து நாட்டு மக்கள் முதல்ல அந்த பாட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டு காமிச்சாரு. நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லா பக்கமே கேரளாவிலேருந்து எல்லா மாநிலத்துலையும் எல்லா மதமும் சம்மதம்னு உறுதிமொழி கொடுத்தாரு இல்லைங்களா. அது மாதிரி எல்லா மக்களுமே கஷ்டப்படுறது வந்து இனிமேல் வாகை மாடி சொல்லி எல்லாத்தையும் வரவேற்கிறேன், எல்லாத்தையும் வாழ்த்துறேன். என்னோட 2026 வரும்போது நான் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன், யானை பலத்திலிருந்து பார்த்துக்குவேன், என்னை நம்பி இருக்கணுன்றது அவரோட கொள்கை. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவ கொள்கை அடிப்படையில் பேசியிருக்காரு. சமத்துவ கொள்கையை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன?
சமத்துவ கொள்கைனா என்ன? எல்லாருக்கும் எல்லாமே சமமாக எல்லாருக்கும் கிடைக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கிடைக்கணுங்கிறது தான் சமத்துவ கொள்கை. அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து இப்போ இருக்கிற சில விஷயங்களை வந்து தவிர்த்து எல்லாருக்கும் சமமான விஷயங்கள் எல்லாரும் கிடைக்கணுங்கிறத சமத்துவ கொள்கையை ஏற்படுத்துது. பிறப்போருக்கு எல்லா உயிர்க்கும் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது எல்லாம் சமன்னு இன்றைக்கி பேசிட்டு போயிட்டார். கேட்டுங்க, இது எல்லாமே அவர் சும்மா வாக்குக்காக உள்ள அவர் சாதாரண தலைவர் நினச்சிட போகிறீங்க. வாக்குக்காக சொல்லக்கூடிய தளபதி அல்ல எங்கள் தளபதி. எங்கள் தளபதி வாக்கு கொடுத்தார் என்றால் நிறைவேற்றுவார். எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ ரசிகர்கள் வந்தார்கள், ஆனால் எல்லாம் பாதியில் போயிட்டாங்க. எங்கள் தளபதி நீ கொடி ஏற்றணும்னு சொன்னார், ஏற்றிட்டாரு. நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம் அவருக்கு, நீங்கள் முதல்வர் ஆவீங்க, நிரந்தர முதல்வர் ஆவீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தளபதிக்கு. சமத்துவ கொள்கை வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் மனித வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வந்து கொண்டு போகிற மாரி தமிழ்நாட்டையும் அதேமாரி கொண்டு போகணுங்கிறது தான் தளபதியோட எண்ணம். சமத்துவ கொள்கையில் ஒன்றும் இல்லை, எங்கள் கட்சி பேருக்கிலே இருக்குது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லாமே போய் சேரணுங்கிறது அவரோட எண்ணம். ஏழைகளுக்குமே சாமானிய மக்களுக்குமே அரசாங்கம் மூலியமாக என்ன நன்மை கிடைக்கணுமோ அது எங்கள் தளபதி மூலியமாக கிடைக்கும் தான் அவர் சொல்ல வராரு. அதுக்குண்டான அரசியல் களத்தை நாங்கள் காண போகிறோம் 2026. சமத்துவ கொள்கை என்று பார்த்தால் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதான் எங்களோட அடிப்படை கொள்கை. நீங்கள் பார்த்தோன்னா நம்ம எங்கள் கட்சியில் வந்து இந்த யார் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இதெல்லாம் நாங்கள் எதுவும் பார்க்குறது கிடையாது. எல்லோரும் அனைவரும் சமன்றதை நான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக தான் பார்க்குறோம். கட்சி கொடி, அடுத்து கட்சி சின்னம், அடுத்து மாநிலம் மாநாடு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்துக்கும் அவர் என்ன சொல்ல போகிறாரு, மக்களுக்கு என்ன கொள்கையில் சொல்ல போகிறாரு, எங்கள் கட்சி கொள்கை என்னன்றதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அதை பொறுத்து தான் எல்லாமே தெரியும். சமத்துவ கொள்கையிலே ஆண் பெண் சமங்கிறது அவரோட உறுதிமொழி. அதே மாதிரி எல்லாருமே எந்த மக்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது மட்டும் தான் வாகை மலைச்சூடி யானை பலத்தில் நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக இருக்கிறத வாகை மலைச்சூடி எந்த போட்டி எதிர்ப்பு வந்தாலுமே அவரை ஒன்றும் பண்ண முடியாது. 2026 2026 தமிழக வெற்றி கழகத்தில் சிறப்பு விருந்தினரும் எங்கள் கட்சி தளபதி தான் வரப்போறாரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. எங்கள் தளபதி வாழ்க, தளபதி கட்சி வாழ்க. சமத்துவ கொள்கை வந்து இப்போ எல்லாரும் ஒன்று, எங்களோட இதுவே டேக்லைனே தெரியும் உங்களுக்கு, பிற்போக்கும் எல்லாம் உயிருக்கும் தான். பிற்போக்கம் எல்லாரும் என்னது நீங்கள் சொல்லுங்கள், என்னது தெரியும்ல, எல்லாருக்கும் ஒன்று, எல்லாரும் சமம், அதுதான் எங்களோட கொள்கை. திராவிட கொள்கை இந்துத்துவ கொள்கை இருக்கும்போது சமத்துவ கொள்கை எடுத்திருக்காருன்னா அந்த இரண்டு கொள்கையும் பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பலவீனம்னு சொல்லலை, அதை விட இது சிறப்பாக இருக்கும், நல்லா இதெல்லாம் பண்ண முடியுங்கனால சொல்லியிருக்காரு. ஏன்னா எதையுமே நம்மளை வந்து தாழ்த்தி பார்க்கக்கூடாதுல்ல. ஏன்னா தாழ்த்தி பார்க்குறதா இருந்தால் இத்தனை வருஷமாக அவங்க எடுத்த விஷயங்களை வந்து எதுவும் பொய்யாக தான் போயிடும். ஸோ நம்ம வந்து யாரையும் வந்து ப்ளேம் பண்ணி இந்த அரசியல் கிடையாது, எங்களோட அரசியல் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த தமிழக வெற்றிகளுக்கு அரசியலை வந்து உருவாக்குனது. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் இந்த அரசியல் அது சார்ந்த கொள்கைகள் இதுக்கு எல்லாமே எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மாநாடு வரப்பொழுது இன்னும் கூடிய விரைவில் அந்த மாநாட்டில் அதுக்கான பதில் எங்கள் தலைவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுவார், அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கான விளக்கம் அதுக்கான பதில்கள் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லுவோம். விஜய் அவர்கள் மீது விமர்சனம் செய்பவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இக்னோர் நெகட்டிவிட்டி. உசுப்பேத்திரங்கிட்ட உம்முனா கடுப்பேத்திரங்கிட்ட கம்முன்னு இருந்தா எங்கள் தளபதி தமிழக வெற்றி கழக ஜம்முன்னு இருக்கும். எங்கள் தொண்டர்கள்லாம் அதான் சொல்லிக்கிறோம். இல்லை, அந்த ஏ டீம் பி டீம்லாம் எங்களுக்கு தளபதி எல்லாத்துக்கும் எல்லா டீமுக்கும் தளபதி ஒருத்தர் தான் பதில் சொல்லுவார். அதனால் இந்த ஏ டீமு பி டீம் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா, தளபதி வந்து அவர் அறிவிப்பார், மாநாட்டில் பேசுவார், அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அதனால் விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கான பதில்களும் எங்கள் தளபதியும் பொதுச் செயலர் கொடுப்பாங்க. மாநாட்டிற்கு இப்போ வரைக்கும் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. தமிழக அரசு சார்பில் நெருக்கடி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கலாம். ஏன்னா அரசியல் வந்த பேருக்கு போட்டி தானே. யார் வந்து ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு மக்களோட கையில் இருக்குது. பட் ஆனால் எங்களோட நாங்கள் வந்து நல்லா செயல்படுவோங்கிற காட்டுறது வந்து நம்ம செயல்பாட்டில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயங்கள் வந்து அப்படி தானே இருக்கலாம். எங்கள் தளபதிக்கு என்ன கொடுக்க இடம் கொடுக்க ஆளு நினைச்சிங்களா? சென்னையிலே கூட்டத்தை கூட்டிடுவார். சென்னை ஸ்டக் ஆகிடும். விழுப்புரம் மாவட்டத்தை விட விழுப்புரம் ஸ்டக் ஆகிடும். எங்களுக்கு தேவை கடல் போல இடம் வேணும். எங்கள் தளபதி எங்கே முடிவு பண்ணுறது எங்கள் தளபதி. இதுக்கப்புறம் எங்கள் தளபதி சொல்கிறது மட்டும்தான் வேலை வாக்கு. எங்கள் தளபதியை செய்யினா செய்வோம், செய்யாதனா செய்ய மாட்டோம். இதுதான் எங்களோட முடிவு. கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்கலன்னா வேறு யார் நெருக்கடி கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து எங்களுக்கு இடம் கிடைக்காம ஃபஸ்ட்டு ஒரு திருச்சியில் மாநாடு அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் மதுரையில் சொன்னாங்க, இப்போ விக்கிரவாண்டியிலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இடைஞ்சல் கொடுப்பாங்க. அதை எங்கள் தளபதி வந்து கண்டிப்பாக சமாளித்து அவர் கொடியை நாட்டி மாநாடு மிக சிறப்பாக தமிழ்நாடு வரலாறு காணாத ஒரு மாநாடாக அது இருக்கும்.
இல்லை அப்படின்னா இல்லை அது உண்மையாக எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, அது அந்தளவுக்கு எங்களோட கருத்து இல்லை. பட் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு 2026 மட்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் அல்ல, நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி தளபதி வெற்றி கழகம். கண்டிப்பா எங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து 2026 வந்து இது வந்து நாளைய தீர்ப்பா மாறும் அப்படின்றது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்துருவாங்க அப்படின்ற அந்த பயத்துல அவங்க இது நெரிசலா பண்றாங்க. அது வந்து சொல்ல முடியாது. அது வந்து தமிழக அரசு சார்பாக கொடுக்குறாங்களான்னா நம்ம வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. வெளிப்படையானா நீங்கள் உடனே அதை அப்போ அதான் உண்மையான்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு இடமும் பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது இல்லைன்ற ஒரு சரித்திர மாநாடாக இருக்குன்ற நினைக்கிறாங்க. ஸோ ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு மேலே நம்ம கூடணும். இதுவரை இந்த அளவுக்கான கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் யாரும் கூட்டி ஒரு மாநாடு போட்டிருக்க கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால் ஒவ்வொரு பிளேஸாக பார்க்குறாங்க நம்மளுக்கு எது செட் ஆகும், இந்த க்ரௌடை நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா நம்ம 2 இடம் பார்த்தோம் திருச்சியில் தான் எல்லாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. இவ்வளோ கூட்டம் வருது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக பண்ணாலும் ஒவ்வொரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணி எந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக அமையும் எல்லாமே பர்மிஷன் வாங்கி பக்காவாக பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிடணுமா இல்லை கூட்டணி வச்சு போட்டி? கண்டிப்பாக தனிச்சுதான். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளை காட்டிலும் நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெறதுக்காக தான் களம் காண போகிறோம். எங்கள் தளபதியை வந்து முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கிறது எங்களோட கனவு. அதுக்காக நாங்கள் தனியாக போராட்டம் எங்கள் பலம் என்னங்கிறது தெரியும், எங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட்சியை வளர்த்துறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். கண்டிப்பாக தனித்து தானே போட்டியிடும். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான், அது எங்கள் அண்ணன் தளபதி மட்டும்தான். இன்னைக்கு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். யாரு கூட அது சொல்ல முடியாது. ஏன்னா அவரை மீறி நாங்கள் எந்த பதிலும் கொடுக்கவும் கூடாது. பட் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களால் முடிஞ்சது வைக்கலாம். தனித்து போட்டியிடணும். இந்த அரசியல் தேர்தல் இதெல்லாமே இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு. உங்களோட தலைவரும் எங்கள் தலைவர் பொதுச்செயலர் என்ன சொல்கிறோம் அதுதான் எங்களுக்கு. எங்கள் தலைவருடைய பொதுச்செயலருடைய சொல் தான் எங்களுடைய வேத வாக்காக நாங்கள் இருந்து செயல்படுறோம். அதனால் தலைவர் என்ன சொல்கிறாரோ பொதுச்செயலர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணணுங்கிறத அறிவிப்பாங்க. அது நாங்கள் வந்து அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக நாங்கள் அதுதான் முறையாகவும் இருக்கும். அதனால் எங்களுடைய தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. எங்கள் தலைவரும் பொதுச்செயலர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய கருத்து. தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான். என்னோட சொந்த கருத்தை கேட்டால் கூட்டணி வைக்கலாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. யாரு கூட ஃபோன் பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்தளவுக்கு எனக்கு இது இருக்கான்னு கூட்டணி வைக்கலாம் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு? இல்லை, முதல் தடவை நம்ம போட்டிடுறோன்ற போது நம்ம கூட்டணி அமைக்கலாம். தனித்து நின்றாலும் தளபதி ஜெயிக்க தான் போகிறாரு. இருந்தாலும் கூட்டணி அமைக்கும் போது எல்லாரோட கருத்தையும் கேட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி கூட்டணி அமைச்சு தான் நாங்கள் ஜெயிக்க முடியுன்றலாம் எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தளபதி அவர் வந்து கையை காட்டினாலே எங்களை பொறுத்தவரை கூட்டணி அமைக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. கூட்டணி வச்சு போட்டுன்னு சொல்ல முடியாது. தனித்து தான். அவர் எப்பயுமே தளபதி தனியாக தான் இருப்பார். தனியாக போட்டுகளிலிருந்து எங்கள் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுக்கோசம் தான் அவர் இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. இந்த கொடி ஏற்றிருக்காரு. எங்கள் தளபதி கொடி எங்கள் வாழ்க, எங்கள் தளபதி வாழ்க, எங்கள் தளபதி கொடி வாழ்க, மக்களும் வாழ்கன்றதா தனித்து தான்.